இந்த நாளிலும் கூட நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கலாம். எடுத்தவர்கள் நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 46:10 வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, சங்கீதம் 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆங்கில வேதத்தில் அதை பார்க்கும்போது அமர்ந்திருந்து என்று சொல்கிற வார்த்தை பி ஸ்டில் என்று சொல்லி அது ஆங்கிலத்திலே இருக்கிறது. பி ஸ்டில் அல்லது அமர்ந்திரு என்றால் நீ இருக்கிற இடத்திலே உன்னுடைய காரியங்களிலே நீ அமைதலோடு அமர்ந்திரு என்று சொல்லி அந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. இந்த வசனம் எதற்கென்று சொல்லப்படுகிறது என்றால், இந்த சங்கீதம் 46:1 வரை நாம் வாசிக்க கேட்போமே ஆனால் அது அதிகமாக பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான அதை கொஞ்சம் வாசிக்கலாமே, யாராவது நிறுத்தி 1-9 வரை வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு, யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலமானவர். அப்போ இந்த 9 வசனங்களும் வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ளே அவர்கள் காணப்பட்டார்களாம். போர் என்றும் பலவிதமான நெருக்கங்கள் இதுல நாம் பார்க்கிறோம். மலைகள் சமுத்திரத்துல விழுந்தாலும், நிலை நடுக்கங்கள் உண்டானாலும், பர்வதங்கள் பெருக்கினால் பெருக்கெடுத்து ஓடினாலும், எல்லாம் தலை கீழாக இருந்தாலும் கூட சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி அந்த போர் காலங்களிலே, அந்த போராட்டத்தின் காலத்திலே இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இவ்வளவு 9 வார்த்தைகளும் இப்படி வந்த பிறகு 10வது வார்த்தை தேவன் பேசுகிற வார்த்தை. அதுல சேனையில கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மை பாதுகாப்பார், உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார் என்றெல்லாம் சொல்லி அது சொல்லப்படுகிறார். ஆனா 10வது வசனம் வரும்போது தேவன் அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இதை பார்க்கும் போது நீங்கள் அமர்ந்திருந்து என்று சொல்லும் போது அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு பலவீனம் அல்ல. நம்ம நினைத்து கொள்ளணும், அது நமக்கு பலனாக இருக்கிறது. அமர்ந்திருக்கிறது என்று சொல்லும் போது அது பார்வைக்கு ஏதோ அமர்ந்திருக்கிறது, அமைதியா இருக்கிறது, சோர்ந்து போய் இருக்கிறது என்று அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு பலனாக இருக்கிறது. அந்த பலன் உன்னை எதற்காக கர்த்தர் சிருஷ்டித்தாரோ, எதற்காக உன்னை இம்மட்டும் நடத்துகிறாரோ, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை இன்னும் செய்வதற்கு
அவர் உன்னை பார்த்து சொல்கிறார், அமர்ந்து இரு என்று சொல்லி தேவன். அப்போ நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அமர்ந்திருக்கிற நாட்கள் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக கூடாது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 3:7. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி. அதுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா அநேக விதைக்க ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, காலம் உண்டு என்று சொல்லி. அப்போ அந்த இடத்துல நீங்கள் அமைதலா இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு என்று சொல்லி பிரசங்கி எழுதவர் சொல்கிறார். அப்போ நமக்கும் கூட அமர்ந்திருக்கிற ஒரு காலம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ சில வேளையில நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்காக நாம் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆனால் பல வேளைகளில இந்த வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறுவதற்கு அல்லது நாம் ஏறெடுத்த ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதற்கு நாள் ஆச்சுன்னா நாம என்ன செய்யறோம்? கொஞ்சம் சோர்ந்துதான் போய் விடுகிறோம். ஏன் இப்படி ஆயிற்று என்று சொல்லி நாம பொறுமை இழந்து விடுகிறோம். நம்முடைய விசுவாசம் அலக்களிக்கப்படுகிறதா இருக்கிறது. இந்த வார்த்தை இன்னும் நிறைவேறவில்லையே அல்லது ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவே என்று சொல்லி களைப்படைந்து விடுகிறோம். இப்படிப்பட்ட நிலைகள் சில வேளைகளை எரிச்சல் கூட உண்டாகிறது. ஏன் இவ்வளவு நாளா நான் ஜெபிக்கிறேனே, இவ்வளவு நாளா அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்திருக்கிறேனே என்று சொல்லி நம்ம சில வேளை நமக்குள்ளாகவே ஒரு விதமான இரிட்டேஷன், ஒரு எரிச்சல் கூட உண்டாகுது. ஆனா தேவன் சொல்கிறார், நீ அமர்ந்திரு மகளே, காரியங்கள் நடக்கும் வரைக்கும், வாக்குத்தத்தம் நிறைவேறும் மட்டும், உன்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும் மட்டும் நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று கண்டுகொள் என்று சொல்லி. இதற்கு ஒரு பெரிய உதாரணத்தை யாரை சொல்ல முடியும் என்றால் ஆபிரகாமும் சாராளும். 75வது ஆண்டிலே தேவன் அவருக்கு சொல்கிறார், உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று சொல்லி வாக்குத்தத்தம் தேவன் கொடுக்கிறார். அப்போ அது நிறைவேறுவதற்காக அவர்கள் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட சில காலங்கள் போகும்போது சாராள் சோர்ந்து போகிறார். என்னடா இது அப்படியாக ஆகவில்லை என்று சொல்லி அவள் சோர்ந்து போகிறார். ஆகவே ஆதியாகமம் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதுல ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 16, அது ஃபர்ஸ்ட் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 16:1 இருந்து வாசிப்போம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடி கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தார். இந்த இடத்துல சாராள் ஆபிரகாம் இடத்துல சொல்கிறார், காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போயிட்டா. அந்த அம்மாக்கு வாக்குத்தத்தம் வரும்போது 65 வயது, கிட்டத்தட்ட ஆபிரகாம் 85, ஒரு 10 வருடம் ஆனோன்னு நம்ம ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஆகவே என் அடிமை பெண் ஆகாரோடு நீ சேர்ந்து ஒருவேளை என்று சொல்லி அவள் சொல்கிறார். இஃப் பாசிபிள், எனக்கு ஒரு குழந்தை அவள் மூலமாய் கிடைக்கலாம் என்று சொல்லி சாராள் சொல்கிறது. அப்போ வாக்குத்தத்தத்துல அவர் அமர்ந்திருக்கவில்லை, சோர்ந்து போயிட்டா. அவருடைய சரீரத்தை பாக்குறா, ஆபிரகாம பாக்குறா, 2 பேரும் வயசாயிட்டோம், எல்லா காரியங்களிலும் குழந்தை பெறுவதற்கான சூழ்நிலை இல்லை, வாக்குத்தத்தம் நிறைவேற்காது. ஆகவே உடனே அவள் சொல்றா, என் அடிமை பெண்ணாகிய சாராளோடு நீ சேரும், ஒருவேளை அந்த காரியம் இதனால் உண்டாகுவது. நாமும் கூட பல வேளைகளில காத்திருக்கிறோம், அமர்ந்திருக்கிறோம், அது நிறைவேறாத போல ஒருவேளை கர்த்தர் இப்படி சொல்லலையோ, இப்படி செய்யலாம்னு நினைக்கிறாரோ என்று சொல்லி நாமும் ஒருவேளை என்று சொல்லி இந்த சாராளை போல நாமும் காத்திருக்கிற வேளையிலே நாம் சொல்லி விடுக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்ற இல்ல, ஆகார் மூலமாக இஸ்மவேல் பிறந்தாலும் கூட வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அவனுக்கு ஆபிரகாம் சாராள் மூலம்தான் உண்டு என்று சொல்கிறதை பார்க்கிறோம்.
அப்போ இந்த காலை வேளையிலும் கூட உன்னுடைய ஜெபங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லையா? அல்லது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் உனக்கு நிறைவேறவில்லையா? அதற்கென்று நீ காத்து கொண்டு இருக்கிறாயா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், மகளே அமர்ந்திரு, என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கு, நான் தேவனாய் இருந்து உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பேன் என்றுதான் இந்த காலை வேளையில உன்னை பார்த்து சொல்கிறார். இந்த அமர்ந்தரு என்று சொல்லும் போது அநேக வசனங்கள் இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் சில வசனங்களை நம்மோடு பேச விரும்புகிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37:7. Psalms 37:7 வாசிக்க கேட்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்து. 2 வார்த்தை, அமர்ந்திரு, காத்திரு. அப்போ ஜெபத்துக்கு பதில் கிடைக்க, வாக்குத்தத்தம் நிறைவேற நீ அமர்ந்திருக்கணும், காத்திருக்க வேண்டும். அப்போ அந்த காத்திருப்பு பீரியட் தான் நமக்கு ரொம்ப கடினமான ஒரு காலமாக இருக்கிற. கொஞ்ச நாள் ஜெபிக்கிறோம், வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு நிற்கிறோம். அதன் பிறகு கொஞ்ச நாள், 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, ஒவ்வொரு நாள் அதை சொல்றோம், பெருக்கிறோம். ஆனா அது நிறைவேறாத போது நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், அமர்ந்திரு, காத்திரு என்று சொல்கிறதை நாம பார்க்கிறோம். சில வேளையில நமக்கு எந்த மாற்றமும் வராத போது நாம் ஜெபிக்கிறோம், வாக்குத்தத்தத்தை பிடித்து நிற்கிறோம், அது நிறைவேறாத போது ஒரு சோர்வு வந்துடும். மற்றவர்களை நாம பார்க்க அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் செய்தாரு, அவங்களுக்கெல்லாம் அந்த காரியம் கூடி வருகிறதே, எனக்கு மாத்திரம் இல்லையே என்று சொல்லி ஒரு எரிச்சல், ஒரு சின்ன சோர்வு, ஒரு அவிவிசுவாசம் உண்டாகிறது. ஆனா அப்படிப்பட்ட நேரத்துலதான் கர்த்தர் சொல்கிறார், நீ அமர்ந்திரு, வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திரு என்று சொல்லி. சாராள் சோர்ந்து போயிட்டார், என்ன இன்னும் இவ்வளவு நாள் நடக்கலையேன்னு சொல்லி, ஒருவேளை ஆகார் மூலம் நமக்கு சந்ததியை உருவாக்குவாளோ என்று சொல்லி அவர் சொல்கிறதை செய்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கலையா? வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையா? வசனம் சொல்கிறது, அமர்ந்திரு, அவருக்கென்று காத்திரு என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:11. புறமே இருக்கிறவர்களை பற்றி யோகியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு. 1 தெசலோனிக்கேயர் 4:11 தானமா? ஆமா சிஸ்டர். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 11 பாத்தீங்கன்னாமா 13ஆமா? வாசிங்க வாசிங்க. நன்றி அறிந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாது இருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறவராமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அடுத்து 12 வாசிக்குமா? 1 தெசலோனிக்கேயர் 4:12 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:12. யாராவது ஒருத்தர் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அணைதல் உள்ளவர்களாகும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவலங்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம்.
நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களா இருக்கும்படி நாடவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அமைதலா இருக்க வேண்டும் என்றால் அதை நாம நாட வேண்டும். நாட வேண்டும்னா அதை விரும்பணும். விரும்பினாதான் அது நம்ம கிடைக்க முடியும். அமைதலா இருப்பது, சாந்தமா இருப்பது, அல்லது அமர்ந்திருப்பது, காத்திருப்பது என்பதை நாம் நாட வேண்டும். அப்போதான் அதை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அப்போ தெசலோனிக்கேயர் ஜனங்களுக்கு பவுலடிகளார் சொல்கிறார், நீங்கள் அமைதலா இருக்க வேண்டும் என்று நாடுகிறேன். அப்போ தேவ சமூகத்திலே நீ அமர்ந்திருக்க வேண்டும் என்றால், தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அதை நீ முதலில் நாட வேண்டும். நாட வேண்டும் என்று சொன்னா விரும்ப வேண்டும். நான் தேவ சமூகத்திலே காத்திருப்பேன், அமர்ந்திருப்பேன், அவர் எனக்கு இதை செய்யும் மட்டும் நான் அவரிடத்திலே என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி காத்திருக்கிறது தான் அதை நாடுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. சங்கீதம் 62:5-6 கூட வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 62:5-6. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே. அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலும் ஆனவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ முதல் வசனத்தை திரும்ப வாசிப்போம். அவர் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே அவரை நோக்கி நம்பிரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று. அப்போ ஆத்மாவோடு அவன் பேசுகிறான் சங்கீதக்காரன். ஆத்மாவே நீ காத்திரு, அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி அந்த ஆத்மாவோடு பேசுற. அப்போ இந்த காத்திருக்கிறல், அமைதலா இருப்பது என்பது சற்று கடினமான காரியம். ஆனால் கர்த்தருடைய ஆவியான நீ அதை நாடும் போது நீ பொறுமையோடு அமர்ந்திருப்பாய். சாராளுக்கு அந்த பொறுமை இல்ல, அவசரப்பட்டதுனாலே இஸ்மவேல் உருவானான். அதனால இன்னைக்கும் நம்ம பார்ப்போமே என்றால் யூதர்களுக்கும் இஸ்மவேல் சந்ததியாருக்கும் எப்போதும் போராட்டமும் கஷ்டமும் நெருக்கமும் அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லாத காரியங்களை நாம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லும் போது நாம் அமர்ந்திருக்க நமக்கு தெரிய வேண்டும். அது மாத்திரமல்ல, அமர்ந்திருக்கிறது என்று சொல்லும் போது அதற்கென்று நேரம் எடுக்கிறது. அது ஒரு நாள்ல அந்த அமர்ந்திருக்கிற காரியம் நமக்கு கூடி வர முடியாது. அதற்கென்று நேரம் இருக்கிறது, கொஞ்சம் நேரம் ஆகும். நாம அமர்ந்திருக்க வேண்டும். அவருடைய ஆளுகைக்குள் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே உம்மிடத்துல நான் இதை முழுவதுமாய் சில பேர் வாக்குத்தத்தத்தை நம்புவாங்க, ஆனா இன்னொரு பக்கம் அவருடைய சொந்த பலத்துல நின்று கொண்டு இப்படி செய்தா நல்லா இருக்குமா, அப்படி செய்தா இருக்குமா என்று சொல்லி அவர்களுடைய பலம் இல்லை. உம்முடைய ஆளுகைக்குள்ளாக இந்த வாக்குத்தத்தத்தை நான் கொடுத்துட்டேன்ப்பா, நீங்க நடத்துங்க. அப்போ முதல்ல நேரம், அவருடைய நேரத்துக்கு காத்திருக்கணும். அவருடைய முழு ஆளுகைக்குள்ளாக நாம ஒப்பு கொடுக்கணும். மூன்றாவதாக ஆண்டவர் கிரியை செய்வதற்கு நாம விட்டு கொடுக்க வேண்டும். ஆனா கிரியை செய்ய நம்ம விட்டு விடுறோமா? பல நேரத்துல நம்முடைய சொந்த முயற்சியில இப்படி செய்து அப்படி செய்து அதை இப்படி பண்ணிடலாமா, ஆண்டவர் தான் வாக்குத்தை கொடுத்துட்டாரு, ஆகவே இப்படி செய்திடலாம், அவங்கள்ட்ட போலாம், அவங்க செய்வாங்களே, இவங்க இல்ல. அப்போ அமர்ந்து இருக்கிறது என்றால் முதல்ல உன்னுடைய நேரத்தை அவருக்கு கொடுத்து அமர்ந்திருக்கணும். இரண்டாவது அவருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் இருக்கணும். மூன்றாவது அவர் கிரியை செய்வதற்காக முழுவதுமாக நாம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப இவைகளை நாம் செய்யும் போது நமக்கென்று ஒரு அஜெண்டா அல்லது நமக்கென்று ஒரு நிகழ்ச்சி நிரல், இப்ப ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அதுக்கு நிகழ்ச்சி நிரல் உண்டு. முதல்ல ஆரம்ப ஜபம், அது பிறகு பாடல், அது பிறகு ஆராதனை, அதன் பிறகு தேவ வார்த்தை, அதன் பிறகு சாட்சி என்று சொல்லி ஒரு மீட்டிங்னா இப்படிப்பட்ட இருந்தா காரியங்கள் என்று ஒரு அஜெண்டா போட்டு வைத்துதான் நடத்துவார். ஆனா காத்திருக்கிற அவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கிற காரியத்துல அப்படி நம்ம செய்யவே
முடியாது. இப்படி இருக்கணும்பா, இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், நம்ம அவரிடத்துல கண்டிஷன் போடவே முடியாது. அதை நாம் நாடி அவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் நமக்காக இறங்கி கிரியை செய்வார். நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த நாளிலும் கூட ஆவியானவர் 4 காரியங்கள் மூலமாக அவரிடத்துல அமர்ந்திருக்கும் போது நாம் செய்ய வேண்டியவைகள் என்னவென்பதை இந்த நாளில ஒரு 4 அநேக காரியங்கள் இருக்கலாம். அந்த ஆவியானவர் என்னுடைய ஆவியில போட்ட 4 காரியத்தை இந்த நாளே நாம் தியானிக்கலாம். முதலாவதாக உன்னுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நம்ம விட்டுவிட கூடாது. ஆனால் அந்த விசுவாசத்தை நம்பிக்கை விட்டு விடாது இருப்பதற்கு அதிகமாய் அவரை நாம துதிக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு நீ ஏறெடுத்து கொண்டிருக்கிற ஜெபம், காத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவதற்கு காத்திருக்கிறாயே, அந்த நேரத்தை நீ எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதபடி அல்லது ஒரு விசுவாச நம்பிக்கை விட்டு விடாதபடி, அப்படிப்பட்ட சோர்வுகள் வராம இருக்காது. நிச்சயமாய் காத்திருக்கிற நேரத்துல கொஞ்சம் சோர்வு பலவீனம் வரத்தான் செய்யும். ஆனாலும் கூட அவைகளை எப்படி மேற்கொள்வது? அதிகமாய் கர்த்தரை துதிக்கணும். அந்த சூழ்நிலையில பார்க்க கூட இல்ல, இதை என் கர்த்தர் மாற்றுவார், நான் ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு பதில் உண்டு, என் வாக்குத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி அதிகமாய் துதிக்க 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 அந்த அவ நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் போய் அந்த துதியினாலே காத்திருக்கிற நாட்கள் துதியோடு சோத்திரத்தோடு இருக்கும் போது தேவன் நிச்சயமாகவே தம்மை யார் என்பதை, உடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் என்பதை விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் என்னவென்று நாம் பார்க்கும் போது, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 1-2 வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1-2. யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, வாசிங்க, கரெக்டா வாசிங்க. கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். அப்போ யூதா என்று சொல்வது துதித்தல் என்று அர்த்தமாகும். அப்போ அந்த யூதா தான் யுத்தத்துக்கு முன்பா. நம்ம உலக பிரகாரமா பார்க்கும்போது அது நமக்கு ஒரு வேடிக்கையான காரியமாக இருக்கிற உலக மனுஷன் எதுக்காட்ட என்ன, யுத்தத்துக்கு போறது துதிக்கிறது யூதா முன்னுக்கு அனுப்பணுமா என்று சொல்லி கேட்பார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பிரச்சனையா, போரா, அல்லது அவர்கள் எதிர்த்து நிற்கிற எதிரிகள் வேகமா வருகிறார்களா, யூதா முன்பாக போ. யூதா என்றால் துதி. அப்போ இந்த காலை வேளையிலும் கூட உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய போராட்டங்கள், வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாதபடி இருக்கிற தடைகள் அல்லது ஜெபங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்காத இருக்கிற இது எல்லாவற்றுக்கும் ஒரே பதில், துதிக்க 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 துதிக்க. நீ அமர்ந்திருந்த துதிக்க துதிக்க. ஒரு யூதாவை போல துதிக்கிற ஒரு ஆவி உன்னிடத்துல இருக்கும் போது கர்த்தர் உனக்காக இறங்கி கிரியை செய்வார். நானே தேவன் என்பதை நீ கண்டுகொள்ள உதவி செய்வார். 2 நாளாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 1-3 வரை வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 20:1-3 வாசிக்க கேட்போம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்ப இந்த இடத்துல 3 விதமான ராஜாக்கள் இவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்போ யோசபாத் ராஜா மிகவும் பயந்து போகிறார். அப்போது அவன் தேவனுடைய சமூகத்திலே எல்லாரையும் உபவாசித்து ஜெபிக்கும்படி சொல்கிறார். அப்போ அந்த உபவாச ஜெபத்துல அவன் சொல்கிற காரியம் என்ன? 12வது வசனத்தை வாசிப்போம். எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ?
எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். அப்போ யோசபாத் அவனுடைய ஜனங்களும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்று உபவாசித்து, எதிரிகள் புறப்பட்டு வருகிறாங்க, திரளாய் வருகிறார், நாங்க என்ன செய்வது என்று சொல்லி அவர்கள் உபவாசி ஜெபிக்கிறார்கள். அப்போது 15வது வசனத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசுகிறார். 15 சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, உபவாசித்து அமர்ந்திருந்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்க யாரிடத்துல போவோம், எங்களுடைய கண்கள் உண்மை மாத்திரம் நோக்கி இருக்கிறேன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல அமர்ந்து இருக்கிறார்கள். அப்போது ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது, அது தேவனுடையது. நீங்க இதை குறிச்சு கலங்கவே வேண்டாம், நீங்கள் அமைதலாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அவர்கள் மனசாந்தி அடைகிறார்கள். அதன் பின்பாக பார்க்கும் போது 21வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அப்போ யுத்தத்துக்கு போற போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க யுத்தம் செய்யல, நான் உங்களுக்கு யுத்தம் செய்வேன் என்று. இந்த வசனம் வரும்போது பாடகர்களை, யுத்தம் செய்யறவர்கள் பெரிய அவர்களுடைய வில்லோடும் இதோடு புறப்பட்டு போனாலும் அதற்கு முன்பாய் பாடல் பாடுகிறவர்களை, துதிக்கிறவர்களை, தேவனை மகிமைப்படுத்துறவே அவன் முன்பாக யோசிச்சு பாருங்க. நான் முதல்ல சொன்னபாது இது கேட்பதற்கு கொஞ்சம் அப்சர்டாக வியர்டாக கூட இருக்கலாம். என்ன, யுத்தத்துக்கு போகும்போது யுத்த காரியங்களை எடுத்துட்டு போல துதியோடு கூட முன்னுக்கு போகிறார்கள், யூதாவை போ சொல்கிறாரே என்று சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவர்கள் துதிக்க அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? அவர்கள் தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அத்தனை பேரும் அவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஏன்னா அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில உன்னிடத்துல சொல்கிற, அமர்ந்திருக்கிற நீ சோர்ந்து போகாதே, உன்னுடைய விசுவாசத்துல அல்லது உன்னுடைய நம்பிக்கையில பின்வாங்கி போகாதே, எல்லாவற்றுக்காய் துதித்து கொண்டே இரு. என் ஜெபங்களுக்கு பதில் உண்டு. சூழ்நிலைகள் மாறலாம், என் கர்த்தர் மாற மாட்டார் என்று எவ்வளவுக்கு எவ்வளவு நீ துதித்து கொண்டு இருக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் தேவன் யார் என்பதை விளங்க. இரண்டாவதாக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிற காரியம், நீ முழுவதும் தேவன் பேர்ல நம்பிக்கை வை. உன்னுடைய விசுவாசம் முழுவதும் கர்த்தர் பேரிலே இருக்கட்டும். அப்போ அந்த விசுவாசத்தை நீ அவர் பேரிலே வைக்கும் போது அந்த இடத்துல உனக்கு பொறுமை தேவைப்படுகிறது. கர்த்தரை எவ்வளவுக்கு எவ்வளவு நீ விசுவாசிக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் பொறுமை தேவை. சில வேளையில கர்த்தர் நம்மை சோதிப்பதற்கு எவ்வளவு இந்த மகள் தாங்குகிறார். 1 கொரிந்தியர் 10:13 சொல்லி திராணிக்கு மிந்தி சோதிக்கிற தேவை. என் மகள் இன்னும் கெட்டி வரணும், இன்னும் ஜப வாழ்க்கையில கெட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சில வேளையில கர்த்தர் நம்மிடத்துல விரும்புகிறவராக இருக்கிறார். அப்போ நீ அமர்ந்திருக்கிற நீ முழுவதுமாய் அவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து பொறுமையோட இருக்கணும். ஆனா பொறுமை தானே நம்மள்ட்ட கிடையாது. யோசிச்சு பாருங்க, உங்க பொறுமை எப்படி இருக்கு? கொஞ்ச நாள் பிரேயர் பண்றோம், பிடிக்கிறோம் வசனத்தை, ஆண்டவர் செய்வார்னு சொல்றோம். கொஞ்சம் நாள் ஆனோன்னு என்ன, கொஞ்சம் கொஞ்சமா சோர்வு வருது, அவிசுவாசம் வருது. அவங்கள பாக்குறோம், அவங்கள்ட்ட போலாமா, இவங்க ஏதாவது உதவி செய்வாங்களா, அல்லது இவங்க இதுக்கு ஒரு தீர்வு செய்வாங்களா என்று சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், நீ பொறுமையோடு இரு மகளே. அது நாள் ஆகலாம், வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு கொஞ்சம் நாள் ஆகலாம், பட் நீ பொறுமையோடு இருந்து உன்னுடைய நம்பிக்கை அவர் மேல் வைக்கும் போது அவர் கிரியை செய்த. சொல்லும் போது எனக்கு ஒரு வசன ஞாபகம் வருகிறது, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம்
அவருடைய வாக்கு தத்தத்தில் அவர் எப்படி இருக்கிறார் என்பதை அந்த வசனத்தை நேற்றைக்கு அதிகாலை நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஆவியான அந்த வசனத்தை கொடுத்தார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 17வது வசனம். எபிரேயர் 6:17. சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு நமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ண காண்பிக்கும் சுத்தமுள்ளவராய் ஒரு ஆவியினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். புரியுதா? அவர் தம்முடைய வாக்கு தத்தத்திலே எப்படி இருக்கிறாரா? தேவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையில் மாறாத நிச்சயத்தையும் பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாத்தீங்களா? அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் இப்படி பரிபூர்ணமாய் அதை என் மகளுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனா நாம் என்ன செய்யறோம்? சோர்ந்து போகிறோம், பொறுமை இழந்து போகிறோம், கொடுத்த வாக்கு தத்தை கொஞ்ச நாள் பிடிக்கிறோம், அது பிறகு அந்த வாக்கு தத்தத்தை விட்டு விடுகிறோம். இல்ல சகோதரியே, உனக்கு கொடுத்ததை அவர் நிச்சயமாக மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராக சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதை உனக்கு நான் நிறைவேற்றுவேன் என்றுதான் சொல்கிறார். நாம தான் சோர்ந்து போகிறோம். அவருடைய வாக்கு தத்தத்தில் அவர் மாறாதவர், வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லவர். இந்த காலை வேளையில சோர்ந்து போய்விட்டாயா? இன்னும் வாக்கு தத்தம் நிறைவேறவில்லையே, என்ற ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று யோசிக்கிறாயா? இந்த வசனம் உனக்கு நேராக இந்த காலை வேளையில புறப்பட்டு வருகிறது. தனிமேல இன்னும் அதை எடுத்து வாசித்து தியானி. எபிரேயர் 6:17 உனக்கு இப்படி சொல்கிறார். அவருடைய வாக்கு தத்தத்துல அவர் பரிபூர்ணமாய் அதில் மாறாத நிச்சயத்தோடு அவர் நிறைவேற்ற அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவை சோர்ந்து போகாதே, உறுதியான மனதோடு பொறுமையோடு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை பிடித்துக்கொள். கர்த்தர் ஏற்ற வேளையில தாம் தேவன் என்பதை உனக்கு விளங்கும். மூன்றாவதாக நாம் பார்க்கிற ஒரு காரியம், நம்முடைய விசுவாசம் இப்படி 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 இருக்கக்கூடாது. விசுவாசம் தேவன் மேல் வைத்தியனா, வாக்கு தத்தத்தின் மேல் வைத்தியனா, அதுல உறுதியா வேவரிங் ஃபெய்த் இருக்க கூடாது. அதை குறித்தான் யாக்கோபு சொல்லும் போது, யாக்கோபு 1வது அதிகாரம் 6, 7, 8 அதை வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. வாசிங்க வாசிங்க மணிமேகலை வாசிங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறுவான் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். அப்போ இரு மனம், விசுவாசத்துல இரு மனம் தருவாரா, தரமாட்டாரா? நாளாய்கொண்டே இருக்கிறது, மாதங்கள் ஆய்கொண்டே இருக்கிறது, வருஷங்கள் ஆய்கொண்டே நிறைவேறவில்லையே என்று சொல்லி இரு மனம் உனக்கு இருக்குமே ஆனால் நீ ஒன்றையாகிலும் அவரிடத்துல பெறுவேன் என்று சொல்லி பெற முடியாது என்று சொல்லி யாக்கோபு தம்முடைய நிருபம், நான் சொல்லல, யாக்கோபு சொல்கிறார். அப்போ இந்த காலை வேளையில உன்னுடைய வாக்கு தத்தத்துல அல்லது அவருடைய சமூகத்துல அமர்ந்து இருக்கிறதுல நீ இரு மனதோடு இருக்கிறாயா? இவ்வளவு நாள் ஆயிட்டு நடக்கல. இததான் இந்த அம்மா, சாராள் அம்மா செய்ததுதான். காத்திருந்தாங்க, பொறுமை இழந்துட்டாங்க. விசுவாசம் அதுக்கு அந்த ஐயாவை பாக்குறாங்க, அவங்க சரீரத்தையே பார்க்க இது முடியுமா, இது ஆகுமா என்று சொல்லிட்டு ஆகாரம் பிடிச்சு கொடுத்துட்டாங்க. ஒருவேளை அவள் மூலம் கிடைக்குமா என்று சொல்லி அவடத்துல அவரை புரிஞ்சு கொடுத்துட்டாங்க. அதன் நிமித்தம் இன்றைக்கு வர போராட்டமும் கஷ்டமும். அப்போ இரு மனம் நம்மிடத்துல இருக்க கூடாது. தைரியமா என் கர்த்தர் எனக்கு செய்வார் என்று இதை சொல்லும் போது எனக்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீதானை ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல, மார்க் 5:25 யாராவது ஒருத்தர் வாசிங்க. மணிமேகலை வாசிக்கிறீங்களா?
எனக்கு அவங்க வாசிங்க, கிளியரா இருக்கு அவங்க வாசிக்கிறது. சொல்லு, வாசிங்க வாசிங்க. 25 ஆமா 25. அப்பொழுது 12 வருஷமுள்ள பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தண்ணீரத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். இந்த இடத்திலே அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எவ்வளவோ செலவு பண்ணிட்டா, ஆனாலும் சுகம். யாரோ அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இப்படி ஒருத்தர் இருக்காரு, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் போற இடம்லாம் சுகம் கொடுக்கிறாரு, நீ வேணா நீ போய் அவள்கிட்ட சுகம்னா பெற்றுக்கோ அப்படி. அப்ப அவ யோசிச்சு பாக்குற, அவளுடைய விசுவாசம் அந்த இடத்துல கிடைக்குமா? கிடைக்க இல்ல, நான் போவேன். விசுவாசத்தோடு போய் அவர் கிட்ட போய், அந்த நாட்களில பெண்கள் வந்து அதை இப்படிப்பட்ட தீட்டுள்ள பெண்கள் ஆலயத்துல போக முடியாது, நெருங்க முடியாது, எல்லாம் பெரிய பெரிய அவங்களுக்கு எல்லாமே தீட்டென்று இருக்கிற அந்த நாட்களில இவளுக்கு ஒரு பெரிய தைரியம், ஒரு விசுவாசம். முதல்ல அந்த விசுவாசத்தோடு ஒரு தைரியம் அவளுக்கு உண்ட. நான் போவேன், போய் அவட வஸ்திரத்தினோட அவரை கூட நான் பார்த்து கேட்க மாட்டேன், ஏன்னா இது வெளியே சொல்ல முடியாத ஒரு காரியம். ஆனாலும் கூட அவள் தைரியமாய் போய் அந்த விசுவாசத்தில அவளுடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொடுக்கிறாள். அங்கே அவளுக்கு சுகம் கிடைக்கிறது. ஆமென். அப்போ ஒரு தளராத விசுவாசம். எல்லா பணமும் செலவழிச்சாச்சு, யார் யார பார்க்கணுமோ, எந்த வைத்தியர் எந்த டாக்டரை பார்க்கணும் எல்லாரும் பார்த்தியாச்சு, ஒருத்தரால அவளுக்கு சுகத்தை கொடுக்க முடியல. ஆனால் அவளுடைய விசுவாசத்தோடு ஒரு தைரியம் இருந்தபடியினாலே அந்த ஜன கூட்டத்துக்குள்ள போய் மெதுவாக அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை இதுல நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த சம்பவம் வந்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கு. ஆவியானவர் எனக்கு இதை உணர்த்தினார். எத்தனையோ முறை நாம் இதை வாசிச்சிருக்கிறோம். ஆவியானவர் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தினார். நம்ம பெண்கள் என்று சொல்லும் போது வேதத்துல அநேக காரியங்கள் பெண்களை பத்தி கிடையாது. ஆண்கள் செய்த ஊழியம் தான், சில இடங்களில பெண்களை பத்தி தான் இருக்கு. ஏன்னா யூதருடைய முறைமை அப்படி. ஆனா இது ஒரு மிகவும் ஒரு 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 பெண்களை குறித்ததான் ஒரு விசேஷித்த ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த வெளியே மெதுவா சொல்ல முடியாது. ஆனாலும் கூட அதை கூட ஆவியானவர் இதை எழுதி நமக்கு வேதத்திலே வைத்திருக்கிறார். பெண்களா என்று சொல்லி அந்த காரியத்துல ஒதுக்குகிற அந்த காரியத்திலும் கர்த்தர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணுவதற்கு தான் இந்த சம்பவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியத்திலே அவளுக்கு ஒரு விசுவாசத்துல கலக்கமே இல்லை. தைரியமா போற கூட்டம் லீடிங் ஆயிட்டே இருக்கு. வெளியே தெரிஞ்சதுன்னா மிகுந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, யாரும் பார்த்துருவாங்களோ எதுவும் சொல்லிடுவாங்களோ. ஆனாலும் கூட ஒரு தைரியத்தோடு கூட போய் அந்த விசுவாசத்தை தொடுக்கிறாள், சுகத்தை பெறுகிறாள். இயேசு கிறிஸ்து யார் என்று திரும்பி பார்த்து கேட்கிற எல்லாரும் கூட இந்த சீஷர்லாம் சொன்னா, ஐயா இந்த கூட்டத்துல எங்க போய் நீங்க தேடுவீங்க, யாருமே வஸ்திரத்தை கூட்டம் நெருக்கிட்டு வருது இல்ல. யாரோ விசுவாசத்தோடு தைரியமா என் வஸ்திரத்தை தொட்டிருக்கா தொங்கல, ஆகவே நான் பார்க்கணும் என்று சொல்லி அவளை பார்த்து அவளுக்கு ஒரு சுகத்தை கொடு. அப்போ நீ அமர்ந்திருக்கிற நீ ஆண்டவர் உன்னிடத்துல எதிர்பார்க்கிற வேவரிங் இல்லாத, இப்படி அப்படி என்று இல்லாத அவர் மேல் முழு விசுவாசமும்
தைரியத்தையும் அவர் கூட்டி வழங்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அந்த விசுவாசத்துக்கும் அந்த தைரியத்துக்கும் நிச்சயமாய் தான் யார் என்பதை தேவன் உனக்கு விளங்க பண்ணுவார். இப்ப 3 காரியங்களை பார்த்தோம். ஒன்று நாம நம்முடைய விசுவாச நம்பிக்கை விட்டு விடாதபடிக்கு அவரை அதிகமாய் துதிக்க வேண்டும். 2வதாக முழுவதுமாய் கர்த்தரை நம்பி பொறுமையோடு இருக்கணும். 3வது நம்முடைய விசுவாசத்திலே அளக்களிக்கப்படாதபடி அந்த விசுவாசத்திலே தைரியமாக நாம் செயல்பட வேண்டியவர். 4வது ஒரு காரியம், அவர் என் நம்பிக்கைக்குரியவர். ஹல்லேலூயா. என் கர்த்தர் நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை விசுவாசை அவர் மேல் மாத்திரம் நீ வைக்கணும். சாத்தான் சொல்லுவான், எல்லாம் முடிஞ்சாச்சு, உச்ச கட்டம், இனி நீ காத்திருந்து என்ன பிரயோஜனம்? இன்னுமா நீ விசுவாசத்துல யோபா அப்படிதான் அசோத்தை இன்னுமா நீ இதை தூக்கி மனைவி மூலமா பேசுகிற, இன்னும் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறியா? எப்ப எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு செத்து போ என்று சொல்லி. அப்படிதான் பிசாசு நம்ம சொல்லி இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு செய்வாரா, இத வாக்குத்தத்தம் நிறைவேறுமா என்றெல்லாம் சொல்லி உன்னுடைய விசுவாசத்துல அமிழ்ந்து போகும்படியாக அவன் செய்வான். உன் ஜபத்துக்குதான் பதில் கிடைக்கல, இன்னும் ஏன் ஜபிக்கிற, இன்னும் ஏன் உபவாசிக்கிற என்று உன்னை இனஜன மக்கள் ஏளனப்படுத்தலாம். இன்னும் எத்தனையோ காரியங்களை உன்னை நம்பிக்கை இழக்க போகும்படியாக சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை இந்த காலை வேளையில பார்த்து சொல்கிறார், என் உச்சக்கட்ட நம்பிக்கைக்குரியவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே என்று சொல்லி உன்னுடைய விசுவாசத்தை அவர் பேரிலே எபிரேயர் 10:35-36 வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 35-36. ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அப்போ முழு நம்பிக்கை அவர் மேல வைக்கும் போது உனக்கு அவர் மேல நம்பிக்கை, பொறுமை, விசுவாசம் தேவைப்படுகிறதாக இருக்கு. ஆனா சாத்தான் அதை அப்படியே டைவர்ட் பண்ணி இவ்வளவு நாள் காத்திருந்து எங்க கிடைச்சது, இப்படி செய்திரு அப்படி செய்திரு என்று துர்ற ஆலோசனைகளை கொடுப்பார். இல்லை, ஒரு நாளும் அவனுடைய ஆலோசனைகளுக்கு நிக்கு உட்பட்டு விடாது. நான் அமர்ந்திருப்பேன், தேவன் யார் என்பதை எனக்கு அவர் வெளிப்படுத்துவார் என்று விசுவாசத்தோடு காத்து. இன்னொரு வசனத்தை அதே எபிரேயர்ல 6:11 கூட வாசிக்கலாம். எபிரேயர் 6:11. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பொறுமையாய் காத்திருந்து எல்லாம் ஃபுல் போக்கஸ் என் யெகோவா தேவன் தான் என்று சொல்லி பொறுமையாக அவன் அவர் மேல நம்பிக்கையோடு இருந்து அதை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அதிலேயே எபிரேயர் 10:23 கூட வாசிக்கலாம். எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. நம்முடைய அறிக்கை இடுகிறதிலே அசையாமல் உறுதியாக இருக்க. அதான் நான் எப்பவுமே சொல்றேன், வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்னா அதை அறிக்கை செய்யணும். காலையில மாலையில உங்க இந்த சாட்சியை நான் எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கேன். பிலிப்பியர் 4:19 ஆவியானவர் எனக்கு கொடுத்த போது அதை ஒவ்வொரு நாள் எப்படி ஒரு டாக்டர் ஒரு மருந்தை கொடுத்தாருன்னா அதை கரெக்டா நேரம் பார்த்து நம்ம அதை சாப்பிடுகிறோமோ அதே போல அந்த வாக்குத்தத்தத்தை நான் அறிக்கை செய்தேன். அதுல சோர்ந்தே போகவில்லை. உறுதியான அறிக்கையோடு கூட காலையில 5 நேரம், அதிகாலையில, மாலையில, மதியத்துல ஒரு 5 நேரம், இரவுல படுக்க போகும்போது 5 நேரம் என்று ஒவ்வொரு நாளும் இந்த அறிக்கை செய்வதில அசையாமல் உறுதியா இருந்த நிமித்தம் தான் கர்த்தருடைய அசரிய வாக்கு நிச்சயமாய் தேவையில்லை அருளுவேன் என்று ஆண்டவர் பேசுறார். அப்போ உனக்கு வாக்கு தத்தத்தை கொடுப்பாரே ஆனால், ஒரு வார்த்தை கொடுப்பாரே ஆனால் அதை அறிக்கை செய்வதில் அசைவில்லாமல் உறுதியாக நாம இருக்க. என் தேவனே, எனக்கு நீங்க எப்படி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறீங்க, நிச்சயமாய் எனக்கு இதை நிறைவேற்றுவீங்க என்று சொல்லி அறிக்கை செய்ய, ஒரு வாரம் அறிக்கை செய்யறது, 10 நாள் அறிக்கை செய்யறது அப்படியே விட்டு விடுகிறது அல்ல.
தாமதித்தாலும் அது நிச்சயம். நம்ம அதிலே சொன்ன மாதிரி எபிரேயர் 16:17 சொல்கிறது, அவர் அதுல மாறாத நிச்சயத்தை உடையவராக. திரும்ப ஒரு நேரம் வாசித்துருவோமா? எனக்கு அது ரொம்ப இதா இருந்தது. திரும்ப அதை வாசிப்போம். எபிரேயர் தம்முடைய வாக்கு தத்தத்துல ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? எபிரேயர் 6:17. அந்தபடி தேவனும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தம் உள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். தம்முடைய ஆலோசனையில் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தம் உள்ளவராய். அப்போ அவர் அப்படி இருக்கும்போது நீ ஏன் உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் அல்லது வார்த்தைகளிலே நீ சோர்ந்து போனாய்? ஆகவே இந்த மத்தியான வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்திலே அமர்ந்தது தேவன் தன்னை யார் என்று உனக்கு வெளிப்படுத்துவார். அதற்கென்று நீ உன் நேரத்தை ஒதுக்கணும். அவருடைய ஆளுகைக்குள் உன்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கணும். அதோடு கூட அவர் கிரியை செய்வதற்கு விட்டுவிட வேண்டும். நான் செய்திருவேன், நான் இதை பண்ணிருக்கணும். அமர்ந்திருக்கிற அனுபவம் உங்களுடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா, நீங்க கிரியை செய்யுங்க ஐயா என்று சொல்லி 100% அவரிடத்திலே ஒப்பு கொடுப்பது. ஹல்லேலூயா. இந்த மத்தியான வேளையிலும் கூட கர்த்தருடைய ஆவியான நம் ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டு, நேற்றைக்கு இந்த மெசேஜை நான் ப்ரிப்பேர் பண்ற நேரம், நேற்றைக்குள்ள முந்த நாளே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஆவியான இடத்துல திரும்ப திரும்ப சொன்னது, என்னுடைய வாக்கு தத்தத்திலே நிறைவேற்றுவதிலே நான் மாறாத நிச்சயம் உள்ளவராக இருக்கிறேன். நீ எவ்வளவாய் என் சமூகத்திலே காத்திருக்கிறாய் என்று என்னோடு கூட தனிப்பட்ட விதமாக பேசினார். அதே ஆவியானவர் இந்த மத்தியான வேளையில் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அமர்ந்தரு, காத்தரு, அவர் கிரியை செய்யும் வடிவம் தான் தேவன் என்பதை உனக்கு வெளிப்படுத்தும் மட்டும் அவருடைய சமூகத்திலே பொறுமையோடு நிச்சயமாய் ஏற்ற வேளையில உன்னுடைய அறிக்கையின்படியே உனக்காக பதில் கொடுப்பார். உன்னுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார். நம்முடைய நாமத்தை உன் மூலம் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி செபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியான இருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா சங்கீதம் 46:10 மூலமாய் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள் என்று சொல்லி அந்த வார்த்தை மூலம் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன் தகப்பனே. ஆனால் நாங்க அமர்ந்திருக்கதா ஆயத்தமா இல்ல, எங்களுக்கு பொறுமை இல்ல அப்பா, விசுவாசம் இல்ல. பல வேளையில நாங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறோம், மனுஷனை பார்க்கிறோம். சாத்தான் சில வேளையில எங்களுக்கு கொடுக்கிற அந்த யோசனைகள், இது நடக்காது, இது முடியாது, இப்படி ஆகாது என்று சொல்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலும் கூட ஒவ்வொரு அப்பா அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் அருமை சகோதரர் ஒவ்வொருவரையும் அப்பா அப்பா ஒரு விசேஷித்த விசுவாசத்தினாலும் நம்பிக்கையினாலும் பொறுமையினாலும் அறிக்கை செய்வதில் அசையாத உறுதி உள்ளவர் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. ஆவியானவர் உன்னோடு தனிப்பட்ட விதமா இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மகளே, பொறுமை இழந்து காணப்படுகிறார். இது எனக்கு இன்னும் நிறைவேறவில்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமாய் சொல்கிறார், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மகளே, உன்னுடைய வாக்கு தத்தம் நிறைவேற, உன்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்கிறது. அதற்கு முன்பாய் சோர்ந்து போகாதே, சூழ்நிலைகளை பார்க்காதே, மனுஷரை பார்க்காதே, மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே. நான் கொடுத்த வாக்கு தத்தங்களை பிடித்துக்கொள். நான் உனக்காய் இறங்கி கிரியை செய்து நானே தேவன் என்பதை எனக்கு விளங்க பண்ணுவேன் என்று ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருப்பதற்கா உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஆவியானவரே. நான் அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தகப்பனே. சோர்ந்து போகாதே, உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் நான் உண்மை உள்ளவர் மகளே. உனக்காக நான் யாவற்றையும் செய்து முடிப்பேன். திடன் கொண்டு திடமனதா இரு. உன் வாழ்க்கை இப்படி இருக்க போவது அல்ல. நீ என் நாமத்தின் நிமித்தமாக என்னை உறுதியான மனதோடு பற்றி கொண்டு இருக்கிறபடினால நான் உன்னை உயர்த்துவேன், தலை நிமிரச் செய்வேன்,
அநேகருக்கு முன்பாய் நீ என்னுடையவள் என்பதை நான் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறதற்காக உமக்கு நன்றிப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி. பிள்ளைகளுடைய ஆவியில் உள்ள எல்லா சோர்வுகளும் விலகட்டும். ஒவ்வொரு இருளின் அதிகாரங்கள், பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற சகல அசுத்த வல்லமைகள், தேவையில்லாத யோசனைகளை கொண்டு கொண்டு வந்து இது நடக்காது, இது முடியாது என்று சொல்லி சோர்வுற செய்கிற எல்லா இருளின் ஆதிக்கலங்களை பிள்ளைகளை விட்டு அவர்களை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெட்டி கட்டோட்டு பாதாளத்தில் அட்டை விடுதலை உண்டாவதாக. அக்கினி இறங்கி எல்லா காரியத்திலும் விடுதலையும் சமாதானத்தை கட்டளையிடுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று உண்மை அவர்கள் கண்டுகொள்ள தகப்பனே அப்பா. அதன் மூலம் அப்பா கர்த்தர் இவர்களுடைய வாழ்க்கையில இடைப்பட்டு இன்னும் பெரிய காரியங்களை இவர்களுடைய ஊழியத்துல இவருடைய குடும்பங்களில செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து இந்த பிரசனம் இருக்கட்டும். ஆசீர்வதியும் பொறுப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.